எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீரினுடைய ஒரு அத்தியாவசியம் அவசியம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதில் பதிவு பண்ண சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைனில் சொல்லப்படுறது. என்னுடைய நாலேஜ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. 20வது குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஸோ வான் சிறப்பு, அதாவது மழையினுடைய அவசியம். ஒழுக்கு அப்படின்றது என்னது? ஸோ மழை தண்ணி இல்லைன்னாக்கா மக்கள்கிட்ட ஒழுக்கம் போயிடும். அதே தான் ஒரு வீட்டில் தண்ணீர் இல்லைன்னா, போரில் தண்ணி இல்லை, மழை இல்லை, போரில் வாட்டர் இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் மாறிடும். தவறு, பிழை அப்படின்றது. ஸோ அப்போ இது எந்த பகுதியிலேருந்து தண்ணி எடுக்கணும்? ஸோ போரில் எங்கே, நம்ம பூமியில் எங்கே போர் போட்டாலும் தண்ணி வரும். அது எந்த பகுதியிலிருந்து எடுக்கணும்? உதாரணத்திற்கு இந்த உலகமானது ஈசான மூலை நார்த் ஈஸ்ட் சாய்வாக 23.5 டிகிரி சாய்வாக சுழன்று கொண்டே இருக்கு. நான் ஸ்டாப்பாக சுழன்றுக்கிட்டே இருக்கு. அந்த நீர் எல்லாமே நார்த் ஈஸ்டில் அக்குமுலேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக கன்னி மூலையில் போர் போட்டால் தண்ணி வராதா சார்னு தண்ணி வரும். நம்ம உடம்புல எங்கேருந்து நம்ம ஏதோ ஒரு பஞ்ச் பண்ணோம்னா நிச்சயமாக பிளட் வரும். பட் ரத்தமோ இல்லை ஏதோ ஒரு குளுக்கோஸ் ஸ்டிப்போ ஏற்றணும்னாக்கா கை நரம்பில் ஏதோ ஒரு பகுதியில் ஏற்றினா தான் நம்ம உடம்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அது மாதிரி போரில் தண்ணி நம்ம எந்த பகுதியில் எடுத்தால் சிறப்பு? அப்போ நார்த் ஈஸ்ட் கார்னர், ஈசான மூலை, அது எந்த பகுதியில்? கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு பகுதியில் தண்ணீர் எடுத்தார் நிச்சயமாக அந்த வீடு செழிப்பாகவும் நலமாகவும் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். நீரினுடைய அமைப்பில் எப்படி இன்னும் சொல்லலாம்னாக்கா, நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் 5th 10th 12th 10th வரைக்கும் பாலிடெக்னிக் அப்புறம் போயிட்டேன். ஸோ அப்போ படிக்கும்போது மழை தண்ணி வந்துச்சுனாக்கா நாங்கள் ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். இப்போது நான் 1000 அடி வீட்டில் நல்ல சௌரியமாக நல்லா சிறப்பாக இருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு மொத்தமே 10க்கு 11 தான் இருக்கும் அந்த ரூம் சைஸு. நாங்கள் 6 பேர், எங்கள் 2 அண்ணன் தங்கச்சி அப்புறம் எங்கள் அப்பா அம்மா 6 பேருமே ஒரே ரூமில் தான் இருப்போம். அப்போ ஓட்டு வீட்டில் தண்ணி விழுவும், மழை பெய்யும். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நேரம் மழை விட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கனாக்கா, கொஞ்சம் தண்ணி வெளியே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக பாத்திரத்தில் பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அதை குடிக்கிறதுக்கும் பயன்படுது, குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது. ஸோ சப்போஸ் தண்ணி வேணும்னா வெளியே போய் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நீங்கள் அங்கேயே முன்னாடியே அந்த மலையிலே குளிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டு வீடு நல்ல காலியிடம் இருக்கும், அங்கேயே மலையிலே குளிச்சுக்குவோம். ஸோ அந்த லைஃப்லாம் நிறைய பேர் வாழ்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. அப்போ அந்த வீட்டில் கிணறு கூட இருந்துச்சு. இறச்சி தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கிறோம், நாங்கள் தண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த எனர்ஜியாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் கூட நிறைய வீடுகளில் இப்போ தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு பாத்திரத்தை, பானையிலலாம் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆக்வா கார்டு அப்படியே குழாய் அப்படியே திறந்தோம்னா தண்ணி வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். தேவைக்கு தண்ணி எடுத்துக்கிறோம், அப்படி தான் இருக்கணும். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிளாஸ்டிக்கில் கூட வாங்கி வச்சுக்கோங்க, எங்கேயுமே லீக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி எங்கேயுமே சொட்டு வைக்க, முக்கியமாக கிச்சனில் ஒரு சில இடத்துல சொட்டு சொட்டாக வச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் காசு உங்களுக்கு விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு கையை வச்சு ப்ரே பண்ணிவிட்டு, இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, வாட்டருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க, நீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ ஒரு சிலர் மந்திரிக்கும் போது இந்த தண்ணி அடித்து அப்படி தெளிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு 3 நாள் தொடர்ந்து வாங்கன்னு சொல்லலாம். அது உடம்பு மாறுது இல்லையா? அது ஒரு ப்ரே பண்ணுறது. நம்ம நினச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிப்பாங்க. அதே மாதிரி மதுரையில் தெப்பக்குளம், மாரியம்மன் தெப்பக்குளம்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ ரொம்ப நாட்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாட்கள் தண்ணி அதில் நாங்கள் உள்ள மைய மண்டபத்தில் போயிட்டு சாப்பிட்றதுக்கே அங்கே தான் போவோம். ஸோ இப்போ ஃபுல்லாக எப்போவுமே தண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒரு நல்ல ஒரு மனிதர் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த தண்ணி ஏறுனதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்லா ஏறி இருக்கு. இதுலேருந்து அந்த ஏரியா நல்ல வளர்ச்சி. ஸோ ஒரு 2000 ரூபா சதுரடி இருந்தது, இன்றைக்கி 8-10,000 ரூபா வரைக்கும் கூடி இருக்கிறதுக்கு உண்டான ஒரே ஆப்ஷன் தண்ணீர். அப்போ நீரினுடைய எவ்வளோ ஒரு அவசியம். ஸோ அதனால் போர் போடும்போது வீட்டில் வடகிழக்கு மூலையில் போர் போடுற மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணீர் பயன்படுத்துறது, இன்றைக்கே நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து இன்னையிலேருந்து தேவைக்கு தண்ணி பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்லா குடிக்கிறதுக்கு உண்டானது நல்லதாகவே பயன்படுத்துங்க. பெரும்பகுதி வீட்டில் நார்மல் குழாயில் வருதுலையே கார்பரேஷன், அந்த வாட்டரே பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதனால் அது மாதிரி பயன்படுத்துங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நீர்நிலைகள் அதிகமாக போயிட்டு வாங்க. குற்றாலம் மாதிரி வர்ற அந்த தண்ணி நிறைய குடிங்க. அலோர்கோயில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, அடிக்கடி நான் போயிட்டு வருவேன். கடல் சார்ந்த பகுதிக்கு மாதம் ஒரு முறை அவசியமாக போங்க. வாய்ப்பு கிடைக்கலனாக்கா அங்கே போய் குளிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனால அந்த தண்ணி எடுத்து குளிங்க. வீட்டில் அதே மாதிரி பாத்ரூமில் ஒரு டப்பாவில் உப்பு கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க.
குளிக்கும்போது அந்த கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம குளித்தோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்பு பியூரிஃபை ஆயிரும், கழிவுகள் வெளியேற்றும். அதே மாதிரி ஒரு டப்பாவில் வந்து தண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வைப்பாங்க, ஒரு சிலர் உப்பே வைப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம வந்து ஏதோ டிஸ்கரேஜ் பண்ணிட்டு ஹேட் பண்ணிட்டாங்கனாக்கா நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு வச்சுக்கோங்க, நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி அவங்கள மனசில் நினச்சி நீங்கள் அப்போ அவங்களுக்கு அதை மறந்து போயிடும். அதுக்கப்புறம் குளிச்சிருங்க. ஸோ அதனால் வந்து தண்ணீர் பயன்பாடு இது நீங்கள் எதுவும் கண்டினியூஸாக வந்து ஒரு 1 வீக் கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ தண்ணியை வந்து நம்ம வந்து இந்த மிதிச்சு போகிறோம்ல, எத்துவாங்க மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்பவும் வந்து வறட்சியாக பேசும். ஐயோ இந்த மழை வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. மழை இல்லைன்னா என்ன செய்யறது? மழை வரணும்னு நினச்சி எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். உங்கள் வாட்டரை நீங்கள் எப்போவுமே வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இன்னும் சப்போஸ் சேரலைனாக்கா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லி இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வணக்கம்.